Welcome to my channel, Apex Life Tamil. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோடு செல்லுமிடங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் பார்த்திங்கன்னா அர்ப்பணிப்பும் மகிழ்ச்சியும். இதாங்க தலைப்பு. இந்த தலைப்பில் தான் நம்ம சில விஷயங்களை பற்றி பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ அர்ப்பணிப்பும் மகிழ்ச்சியும் அப்படிங்கிறது ஆங்கில வார்த்தையில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட் அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இங்கே வந்து கமிட்மெண்ட்டை பற்றி பேசுகிறோம், ஹாப்பினஸை பற்றி பேசுகிறோம். இதை வந்து தமிழில் அர்த்தத்தில் பேசும்போது தான் அர்ப்பணிப்பும் மகிழ்ச்சியும்னு வருது. அந்த தமிழ் விளக்கத்தோடவே நம்ம பேசலாம். ஒரு குடும்பத்தில் ஒரு பெற்றோர் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க. இப்போ பெற்றோர் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சில கட்டங்களை தாண்டி தான் அந்த பெற்றோர் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுடைய கமிட்மெண்ட், அர்ப்பணிப்புங்கிறது எங்கே இருக்குதுன்னா அவங்களுடைய குழந்தை வளர்ப்புலையே இருக்குதுங்க. முக்கியமாக அவங்களுடைய 24 மணி நேரம் எண்ணமோ அந்த குழந்தைய நல்ல விதமாக வளர்த்து ஆளாக்கணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. அதை வந்து ஒரு அர்ப்பணிப்போடு செய்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு ஸ்டேஜுக்கு வளர்ந்து ஸ்கூலுக்கு சேர்க்குற வரைக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. ஸ்கூலில் சேர்த்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு நல்ல ஸ்கூலாக பார்த்து சேர்க்கணும்னு இன்னொரு கமிட்மெண்ட் இருக்குது. அந்த நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்ந்ததுக்கு பிறகு அந்த குழந்தை நல்லா படிக்கணும், இன்னும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு இன்னும் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் நம்ம அனுப்புறதுக்கு ஒரு கமிட்மெண்ட் நம்ம வச்சுக்கிறோம். அதற்குண்டான கட்டணங்களை நம்ம கட்டுறோம், அதற்குண்டான கமிட்மெண்ட் ஆகுது. நம்ம ஸ்கூல் ஃபீஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு கிடைக்காத வாய்ப்பு நம்மளுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமிட்மெண்ட்டை நம்ம இன்னும் அதிகப்படுத்திக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு விவரம் தெரிகிற வரைக்கும் நம்ம சொல்லிக் கொடுத்து அவங்கள வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு வரோம். விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறோன்னா, எஸ்எஸ்எல்சியில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்திங்கன்னா வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரலான்னு சொல்கிறோம். அந்த குழந்தைங்களும் ஒரு ஈடுபாட்டோடு படிக்குது, ஒரு கமிட்மெண்ட்டோடு படிக்குது. அந்த குழந்தைங்க அதில் ஒரு நல்ல மார்க்கோடு அந்த எஸ்எஸ்எல்சியை கம்ப்ளீட் பண்ணி வராங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா +1 +2 ஹையர் செகண்டரி கோர்ஸ்னு சொல்கிறோம். அதில் நல்லா படித்தா போதும், நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலான்னு நீங்கள் சொல்கிறீங்க. பெற்றோராகிய நீங்கள் சொல்கிறீங்க. அந்த குழந்தைங்களும் அதை ஏற்றுக்குது, கமிட்மெண்ட்டாக அதை எடுத்துக்குது. அதன் பிறகு அதுலேயும் நல்ல மதிப்பெண்ணோடு பாஸ் பண்ணி வராங்க. அதன் பிறகு அந்த குழந்தைங்களுக்கு கமிட்மெண்ட் ஒன்று கொடுக்குறீங்க. நீங்கள் நல்ல கல்லூரியில் சேர்த்து விடுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. அதற்குண்டான கட்டணத்தை கட்டுறதுக்கு நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க. அந்த பாடத்திட்டத்தை கல்லூரியில் சேர்ந்துருக்கிற பாடத்திட்டம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை படித்து உங்களுடைய குழந்தைகள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடணும் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்டை குழந்தைங்களுக்கும் நீங்கள் உருவாக்குறீங்க. அந்த குழந்தைங்களும் அந்த கமிட்மெண்ட்டை எடுத்துக்குது. அந்த கமிட்மெண்ட்டோடவே அந்த குழந்தைகள் அந்த கல்லூரி படிப்பை முடிக்கிறாங்க. முடித்ததுக்கு பிறகு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை தேடுறாங்க. அந்த வேலைக்கு போகிறதுக்கு ஒரு பயிற்சின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. இப்போது நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து நான் கமிட்மெண்ட்டுன்னு மட்டும்தான் சொல்லியிருந்தேன். இதில் எங்கேயுமே நான் வந்து மகிழ்ச்சின்ற வார்த்தையை நான் பயன்படுத்தவே இல்லை. அந்த பெற்றோருக்கு ஒரு குழந்தை வந்ததுலேருந்து அந்த குழந்தைய கல்லூரிக்கு அனுப்பி படித்து அந்த குழந்தை வந்து ஒரு வேலை வாய்ப்பை தேடுற வரைக்கும் நான் கமிட்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் திரும்ப சொன்னேன். ஒரு அர்ப்பணிப்பு அப்படின்ற வார்த்தையை தான் திரும்ப சொன்னேன். ஆனால் மகிழ்ச்சி அப்படிங்கிறத நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கவனிச்சிருக்கலாம். இப்போது கமிட்மெண்ட்டெல்லாம் வந்து வெறும் கமிட்மெண்ட்டாகவே இருந்தால் அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சூழலாக இருக்கும். கமிட்மெண்ட்டை எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியானது, வாழ்க்கைக்கு பயனுள்ளது அப்படின்ற ஒரு ஆங்கிளில் பார்த்தோம்னா அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இது எப்போ அந்த குழந்தைக்கு புரியும்னு கேட்டிங்கன்னா, அந்த கல்லூரி படிப்பை முடித்து ஒரு வேலை வாய்ப்பில் சேர்ந்ததுக்கப்புறம் வேலையில் முன்னேற்றம் அடையும் போது அவரும் ஒரு திருமணம் முடித்து அவருக்கு ஒரு குழந்தை வருது இல்லைங்களா, அப்போ அந்த குழந்தைக்கு புரியும். அதாவது அந்த பெற்றோரான உங்களுடைய குழந்தைக்கு புரியும், கமிட்மெண்ட் அப்படிங்கிறது தனியாக இல்லை, நம்மளுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது தனியாக இல்லை, ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயமே. அதனால் நீங்கள் எந்த ஒரு கமிட்மெண்ட்டை உங்களுக்கு கமிட்மெண்ட்டாக சொன்னாலும் அது வந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு அர்த்தத்தை கொடுக்குதா, வாழ்க்கையினுடைய சாராம்சமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணுங்க, வாழ்க்கைக்கு ஒரு ரூல் இருக்கணும். நம்ம வந்து ரூல்னா என்ன சொல்கிறோன்னா, நான் வாழ்க்கையில் இந்த மாதிரி வரணும்னு நான் ஒரு திட்டம் போட்டேன்னு வச்சிங்களேன்,
அதற்கு ஒரு ஃபார்முலாவை நான் தயாரிக்கணும். அந்த ஃபார்முலா படி தான் நான் மூவ் பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்தையும். அப்படி நான் ஒரு திட்டத்தோடு என்னுடைய வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு போகும்போது நான் நிறைய கமிட்மெண்ட்டுகளை நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அந்த கமிட்மெண்ட்டுகளை ஏற்றுக்கும் போது என்னுடைய மகிழ்ச்சி குறையுமான்னு கேட்டிங்கன்னா, நான் விருப்பப்பட்டு இந்த கமிட்மெண்ட்டை நான் ஏற்றுக்கிட்டு இருந்தேன்னா என்னுடைய மகிழ்ச்சி குறையவே குறையாதுங்க. மகிழ்ச்சியும் கமிட்மெண்ட்டும் எனக்கு வந்து நிறைவாக தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும். நான் வந்து வெறும் கமிட்மெண்ட் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கமிட்மெண்ட்ன்ற விஷயத்தில் நம்மளுடைய மகிழ்ச்சின்ற விஷயமே இல்லை அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா அது வந்து எனக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும். அதை வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம், மன அழுத்தம்னு சொல்லலாம், மன உளைச்சல்னு சொல்லலாம். என்ன வேலை செஞ்சாலும் சரி, என்ன படித்தாலும் நமக்கு வாழ்க்கையில் திருப்தியே இல்லையேன்னு ஒரு சிலர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இந்த விஷயம்தான். இதை வந்து அவங்க வந்து கமிட்மெண்ட்டை வந்து கமிட்மெண்ட்டாக மட்டும் பார்க்குறாங்க. கமிட்மெண்ட்டும் மகிழ்ச்சியும் ஒன்று தான் அப்படிங்கிறத அவங்க உணரவே இல்லைன்னு சொல்ல முடியும். அப்படி நினைக்கக்கூடியவங்க, அதாவது கமிட்மெண்ட் என்கிற அர்ப்பணிப்பும் ஹாப்பினஸ் என்கிற மகிழ்ச்சியும் வேறு வேறு அல்ல. கமிட்மெண்ட்டும் ஹாப்பினஸும் ஒன்று தான். அதாவது அர்ப்பணிப்பும் மகிழ்ச்சியும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு உண்மையை நம்ம எந்த சூழலில் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளுடைய கமிட்மெண்ட் நம்மளுடைய தேவைக்காக தான் உருவாக்கி இருக்கோம், அந்த கமிட்மெண்ட்டில் நம்ம வந்து ஒத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னா மகிழ்ச்சியோடு அந்த கமிட்மெண்ட்டை நம்ம வந்து டீல் பண்ணுவோம். அந்த கமிட்மெண்ட்டுக்காக நம்ம எவ்வளவு கடினமாக உழைக்கிறதுனாலும் உழைப்போம். அதனால் நீங்கள் எப்போவுமே மகிழ்ச்சியோடவே உங்களுடைய கமிட்மெண்ட்டை வந்து தொடர்ந்து நீங்கள் மூவ் பண்ணுங்கள். உங்களுடைய அர்ப்பணிப்பும் மகிழ்ச்சியும் ஒன்றா இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கங்க. அப்படி நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்டாக இருந்தாலும் அதை வந்து நிறைவு செய்ய முடியும். உங்களால் நிறைவு செய்ய முடியும்னா அது வந்து எல்லோராலையும் நிறைவு செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே அர்த்தமாகுது. அதனால் இந்த கமிட்மெண்ட்டும் ஹாப்பினஸும் ஒன்று தான் அப்படிங்கிறத வந்து நான் எனக்கும் சொல்லிக்கிறேன், உங்களுக்கும் சொல்லிக்கிறேன், எல்லோருக்குமே சொல்லிக்கிறேன். அதனால் நம்ம வந்து மகிழ்ச்சியோடு நம்மளுடைய கமிட்மெண்ட்டை நிறைவு செய்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம முயற்சி பண்ணுவோம். நம்ம எல்லோருக்குமே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோடு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்களுடைய நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.